இன்னைக்கு நம்ம கோவிட்ஷீல்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ராசெனேகா அப்படின்ற கம்பெனியும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செரம்ன்ற கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க. இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா கோவிட்ஷீல்டு வேக்சின் தான் போட்டிருக்காங்க. இப்போ ஏன் கான்ட்ரவர்சி? ஒரு டீம் ஆஃப் 51 பீப்புள்ஸ் வந்து அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இறந்து போகிறாங்க கோவிட் வேக்சின் வந்து இது பண்ணதுக்கப்புறம். அதனால லண்டனில் வந்து உயர்நீதிமன்றத்தில் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா February 2024 பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராசெனேகா கம்பெனி வந்து அதுக்கு பதில் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கோவிட்ஷீல்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மிக அரிதான பக்கவிளைவு வரதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் போட்டவங்களோ இல்லை வேற வேக்சின் போட்டவங்களுக்கும் கூட இந்த ரத்த உறைவு வருது. அதனால நம்ம தெளிவாக இப்போ எந்த காரணமும் நம்ம சொல்ல முடியாது. மெடிக்கல் ரிசர்ச் பண்ணி தான் இதுக்கு உண்மையான காரணம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. கோவிட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ் வேக்சின் வகையை சார்ந்தது. 1 மில்லியன்ல அதாவது 10 லட்சம் பேர்ல 4 பேருக்கு டிடிஎஸ் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் வந்து ஏற்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. டிடிஎஸ் அப்படின்னா என்ன? தெர்மோசைட்டோசிஸ் வித் தெர்மோசைட்டோபீனியா. நிறைய பேருக்கு நம்ம ரத்த உறைவுக்கு வந்து இந்த பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஒன்று கம்மி பண்ணிடுது, இல்லைன்னா ரத்தத்தை உறைய வச்சிடுது. இது வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்துமா? ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்ரின்ற பிளட் வெசல்ஸ்ல தான் ஏற்படும். அது வந்து இதயத்துலேருந்து வெளியில போற ரத்தம். இது பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வர ரத்தம் அந்த வெயின்ஸ்ல தான் இது ஏற்படுது. அதனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். சரி, ஒன்ஸ் வந்து நம்ம இந்த வேக்சினை வந்து நம்ம போட்டோன்னே குறைஞ்சது 2லேருந்து 28 நாளில் நம்மளுக்கு இதோட பக்க விளைவு வந்து தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் 42 டேஸ் தான். நம்ம போட்டு ஒரு 2-3 வருஷம் ஆனனால நம்ம இதை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. இதே நம்ம இந்த வேக்சின் நம்ம போடலினா இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆனவங்க 10 லட்சத்துக்கு 1,65,000 பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த வேக்சின் போட்டோன்னே இதோட பர்சன்டேஜே பாருங்க, 10 லட்சத்துக்கு 4 பேருக்கு தான் இந்த டிடிஎஸ் சிண்ட்ரோம் வரும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த கோவிட் வேக்சினை வச்சு நம்ம இனிமே பயப்பட தேவையில்லை. அதனால ஒரு விஷயம் நம்மளுக்கு வருதுன்னா மீடியாவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாம மக்களை வந்து பேனிக் பண்ணிடுறாங்க. நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் வந்து விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பயம் இல்லாம இருக்கலாம். இல்லை நம்ம இன்ஸ்டால வருதோ இல்லை யூடியூப்ல வருது இல்லை பேப்பர்ல வருது அப்படின்ற போது அவங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் தர மாட்டேங்கிறாங்க. அவங்க ஜென்ரலா என்ன மனுஷனுங்களுக்கு உணர்வை தூண்டணும். அப்ப டக்குன்னு இதனால இது பாதிப்புன்ற போது எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா நம்ம 4 சைடு வந்து தேடி படிப்போம், இல்லை ரிசர்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது உண்மையா அப்படின்னு பார்க்கலாம். அது நம்ம மற்றவங்களுக்கும் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஷேர் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம அன்னெசரி பேனிக்கை வந்து நம்ம உருவாக்க வேண்டாம். அதனால கோவிட் வேக்சின்னால நம்மளுக்கு இதய ஹார்ட் அட்டாக் வருமோ அப்படின்னு நினைச்சுலாம் நம்ம பயப்பட வேண்டாம் இனி.